சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம். சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சித்திரை வருஷ பருப்புக்கு செஞ்சிடலாம். இந்த பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைய பதிவில் சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு இனிப்பு பாயாசம் பார்க்க போகிறோம். புது வருட ஸ்பெஷல், சித்திரை ஸ்பெஷலாக நான் இப்போ சக்கரவள்ளி கிழங்குல ஒரு பாயாசம் ரெசிபி செய்ய போகிறேன். அது உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரே கிழங்கு போதும், உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் செய்யணும், துருவணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி துருவணுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நமக்கு இந்த ஒரு பீஸ் போதும். இதை மட்டும் தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது நீங்கள் ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒரு வெறும் வாணலில் வறுத்து யூஸ் பண்ணலாம், வேக வைக்கலாம். அல்லது ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நெய்யில் பொரித்து எடுத்து நீங்கள் இந்த பாயாசம் பண்ணாலும் சூப்பராக நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலை ஊற்றி நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இந்த ஒரு டம்ளர் பாலை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாலில் இந்த ஜவ்வரிசியை, ஊறின ஜவ்வரிசியை போடுறேன். அப்போ நம்ம ஊற வச்சு போடும்போது சீக்கிரம் வெந்துடும். இது நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இதுக்கு சரி வராது. அதனால் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். பால் நல்லா கொதித்து அதுலேயே நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசியும் வெந்து வந்துடும். ஊறினதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கை துருவிக்கலாம். இந்த கல்கண்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், இந்த மாதிரி வெல்லம் சர்க்கரையே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் கல்கண்டு எடுத்துருக்கிறேன். இதை நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சின்ன பீஸ் தான், நம்ம செய்ய வேண்டிய அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட வரும் இந்த கிழங்கு. இப்போ நம்மளுக்கு பால் கொதித்து வந்துருச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா முத்து முத்தாக மணிமணியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஊறினதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு துருவலை போடுறேன். போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். சும்மா ஒரு லைட்டாக கலரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த கிழங்கு நல்லா வேகட்டும். சீக்கிரமே ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் சக்கரவள்ளி கிழங்கு. இந்த ஜவ்வரிசியும் ஊறினது தான். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மாரி போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எதுவுமே போடலைனாலும் தேங்காய் பல்லாக கீனி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வறுத்து பொரித்து போடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிஸ்தாவும் முந்திரியும் திராட்சையும் போடுறேன். இதை நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துக்கலாம். இப்போது இதில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது வெந்த பிறகு நம்ம இதில் தேவையானது நான் கல்கண்டை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். எத்தனை ஸ்பூன் வேணால் அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு பிஞ்சு சால்ட்டு கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பங்குனி செவ்வாய், உப்பு இல்லாமல் சாப்பிட்ணுன்றதுனால நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதில் இனிப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். கல்கண்டு பாயாசம். நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரி திராட்சை வறுத்து இதிலே கொட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மேலே அலங்காரத்துக்காக கொட்டுறதுக்கு கொஞ்சம் நிறுத்துகிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சித்திரை வருஷ பருப்புக்கு எப்பவும் போல் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாயாசம் வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் இதில் பவுலை மாற்றிக்கினேன். இப்போ இந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூடாக சுவையாக சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.